பேரொளியாய் பேராற்றலாய் எல்லாவிடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளான இறைவன் எல்லா ஜீவராசிகளுக்கும் துன்பமில்லா வாழ்க்கையை அருள வேண்டி எமது இந்த உரையினை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நான் பதிவினையிட்டு வெகு நீண்ட காலமாகிவிட்டது. எமக்கு அதில் விருப்பம் தோன்றவில்லை. காரணம், பேசி அதை நான் அனுபவிப்பதை விட அதில் மூழ்கி அதனுள் கரைந்திருக்கவே எமது விருப்பம் இருப்பதால் நான் அதனை தவிர்த்தே வந்தேன். இருப்பினும் இதனை எதிர்பாராத விதமாக ஒரு நிகழ்ந்த உரையாடலையே நான் உங்களுக்கு இங்கே வழங்க விரும்புகிறேன். நான் தனிமையில் இருப்பவன். யாரையும் என்னிடத்தில் அனுமதிக்கவில்லை. நான் வணங்கும் இறைவனையும் எமது வாழ்க்கையும் நான் மிக ஆனந்தமாக கழித்து கொண்டிருக்கிறேன். எம்மை வழிநடத்தி கொண்டும் இறைவனுடனே நான் வாழ்கிறேன். இதனால் நான் யாரையும் நெருங்குவதுமில்லை. என்னிடமும் யாரையும் நான் நெருங்க அனுமதிப்பதுமில்லை. இது எமக்கு போதுமானதாக உள்ளது. இது எம்மை மிக பெரும் ஆனந்த கடலிலே என்னை மூழ்கி அதில் என்னை அது ஆனந்தமாக வைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. என்னை அடிக்கடி சந்திக்க நினைக்கும் ஒருவர் நான் அவர்களை தவிர்த்ததால் வெகு நீண்ட காலத்திற்கு பிறகு எம்மை அவர் சந்திக்க விரும்பினார். நானும் அதற்கொன்றும் சொல்லாமல் அவருக்கு அனுமதி கொடுத்தேன். வந்த அவர் என்னிடம் சிலவற்றை கேட்டு அதற்கு விடை தெரிய வேண்டும் என்று அவர் நினைத்தார். நான் அவர் சொல்வதையெல்லாம் கேட்டு கேட்காதது போல் தவிர்த்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர் விடவில்லை. திரும்ப திரும்ப அதனையே என்னிடம் கேட்டார். அதற்கு மேல் நான் அதை தவிர்த்தால் அவருக்கு மனம் வலி ஏற்படும் என்ற காரணத்தினால் நான் அவருடன் எனது எண்ணத்தை பகிர்ந்து கொண்டேன். அந்த பகிர்ந்த விவரங்களையும் நான் அனுபவித்ததையுமே உங்களிடம் நான் இங்கே கூறுகிறேன். அவர் கேட்டது என்னவென்றால், அவர்கள் வாடிக்கையாக சித்தர்கள் இருக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களை தரிசிப்பது வழக்கம். ஆனால் அதிகப்படியான இடங்களில் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்தர்கள் கோபக்காரர்களாகவும் தன்னை நெருங்கி வருபவர்களை அவர்கள் தகாத வார்த்தைகளை பேசி அங்கே இருந்து அவர்களை விரட்டியடிப்பதுமாகவே தான் அனுபவித்ததாக கூறினார். இதனால் இறைவன் தன்னை நேசிக்கவில்லை என்றும் அது தமக்கு மன உளைச்சல் கொடுப்பதாகவும் அவர் என்னிடம் தெரிவித்தார். இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமும் எமக்கு ஏற்பட்டதினால் அவருடன் நான் சிறிது எமது எண்ணத்தை பகிர்ந்து கொண்டேன். எனது வாழ்க்கையில் நான் நிறைய பயணங்களை மேற்கொண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் மகான்களையும் ஞானிகளையும் எமக்கு சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறது. அவர்களுடன் நான் பழகி இருக்கிறேன். அப்படி எமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை இரண்டை மட்டுமே இங்கு கூறி இந்த உரையை நான் முடிக்க விரும்புகிறேன். சித்தர்களை பற்றி சொன்னால் அவர்கள் சாதாரணமான மனிதர்களைப் போலல்ல. எப்பொழுதுமே சித்தம் தெளிந்தவர்கள், பேரறிவும் பேராற்றலும் கொண்டவர்கள், இறைவனை கண்டு தெளிந்தவர்கள். அவர்களுடைய எண்ணமும் சிந்தனையும் நம்மால் அளவிட முடியாதது. அப்படி உயர்ந்த ஆற்றல் கொண்டவர்களை நாம் நெருங்குவது என்பது அரிதான ஒன்றுதான். அப்படி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், அவர்கள் நம்மை ஏற்றுக்கொண்டால் அதை ஒரு காலமும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். அவர்கள் தான் பார்க்கும் பொருள் அத்தனைக்கும்
முழு விளக்கங்களையும் அவர் உணர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். ஒருவரை கண்டால் அவர்களுடைய நிகழ்கால வாழ்க்கையும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையும் அவர்களுடைய கர்மாவையும் அவர் பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருப்பவர். அவர்களே பரிபூரணமான சித்தநிலை அடைந்தவர்களாவார். அவர்கள் நம்மை பார்ப்பதென்பதே அரிது. ஒருவேளை அவர்கள் நம்மை தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம் உடலிலும் மனத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படும். அப்படி இருப்பவர்கள்தான் சித்தர்கள் ஆவார்கள். அவர்களுடன் நீங்கள் உரையாடும் பொழுது உங்களுக்கு ஒரு தூக்க நிலை ஏற்படும். காரணம், அது தூக்க நிலை அல்ல, தூங்காமல் தூங்குகின்ற நிலை. காரணம், அது அவர்களிடமிருந்து வெளிப்படும் பேராற்றலின் தன்மையாகும். சித்தர்கள் ஏன் கோபப்பட்டவர்களாகவும் தனிமையில் வாழ்பவர்களாகவும் பிறரை நேசிக்காதவர்களாகவும் இருக்கின்ற இரகசியத்தை நான் இங்கே உரைக்கிறேன். அவர்களை காண செல்லும் பொழுது அவர்கள் நம்மை பார்ப்பதற்கு விருப்பமில்லாத நிலையை அவர்களிடம் வெளிப்படும். அவர்களுடைய பார்வை நம்மேல் விழுவதை அவர்கள் தவிர்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய பார்வை நம்மேல் விழும் பொழுது நம்முடைய கர்மாவை பார்க்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இருக்கும். அது நிகழ்கால வாழ்க்கையும் எதிர்காலத்தில் நிகழப்போகின்ற ஒன்றையும் அவர்கள் அறிவார்கள். அவர்களையும் அறியாமல் அவர்களிடம் இருக்கும் பேராற்றல் அந்த துன்பத்தை நீக்கி அவர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையும் அதிலிருந்து விடுதலையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தன்மை அவர்களுடைய பார்வைக்கும் ஸ்பரிசத்திற்கும் உண்டு. ஆனால் அதை அவர்கள் விரும்பாத காரணத்தினாலே அவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்ளாமல் தனிமையில் வாழ்கிறார்கள். ஒருவேளை அப்படி ஒரு உயர்ந்த ஆற்றல் பெற்றவர்கள் உங்களுக்கு நண்பர்களாகவும் உங்களை நேசிக்கக்கூடிய உயர்ந்த மகான்களாகவும் இருந்தால் அவர்களை பற்றி கொள்ளுங்கள், விடாதீர்கள். அவர்களுடைய வார்த்தைகள் கொஞ்சம் ஒப்பானதாக இருக்காது. ஏன் தெரியுமா? மனதில் உள்ளதை பேசுவார்கள். அவர்களுடைய வார்த்தை வெளிப்படையாக இருக்கும். அவர்களுடைய தன்மை யாரும் அறியாத இரகசியமத்தை பொதிந்ததாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் உள்ள மர்மங்கள் நாம் அறிவது என்பது சிரமமாகத்தான் இருக்கும். காரணம், அதை பரிபாசை என்றும் கூறுவார்கள். இருப்பினும் அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள் என்றால் நம்மை அவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். பழங்காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய அரசர்களும் அதன் பின் வாழ்ந்த ஜமீன்தார்களும் தன்னுடைய இடத்தில் மிக பெரும் சித்தர்களை அவருடைய பாதுகாப்பில் வைத்து தன்னுடைய குடும்பத்தினரை அருகிலேயே அவர்களுடைய பார்வை விழும்படியாகவே வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அவருடைய எதிர்கால கர்மங்களையும் அவருடைய வாழ்க்கையும் துன்பமில்லாத நிலையும் இவர்களுடைய பார்வையே கொடுக்கும் என்பதற்காகத்தான். ஒருவேளை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான் தன்னுடைய இறுதி காலத்தில் முக்தி நிலையை அடைந்ததற்கு பிறகு அந்த ஜமீன்களுடைய குடும்பம் அழிந்து போயிருக்கிறது. ஏனென்றால் அந்த சித்தன் இருக்கும் வரையில் அவர்களை காத்து கொண்டிருந்தார் என்பதுதான் உண்மை. இன்றும் அது நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. நாம் ஒரு சித்தரையும் ஞானியும் அடையாளம் காண்பதென்பது நமக்கு கிடைத்த பேறு. அவருடைய செயல் சாதாரணமாக இருக்கலாம். உமக்கு ஒரு சிரமம் என்றால் அவர் உங்களுக்கு வந்து தோள் கொடுக்கலாம். ஏன், நீங்கள் தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கும் உங்களிடம் இருக்கும் பாரத்தை கூட தன் தோளிலேயே சுமந்து கொண்டு வந்து உங்களுக்காக இறக்கி வைக்கலாம். அது அவரின் உன்னத நிலை. ஆனால் அதற்காக நீங்கள் அவர்களை குறைவாக எடை போட்டு விடக்கூடாது. காரணம், அவர்களுடைய பேராற்றலும் பெரும் கோபமும் மிகப்பெரிய பிரபலத்தை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் சக்தி படைத்தது. பிரளயம் என்னும் பொழுது அது எல்லையில்லாத அழிவை ஏற்படுத்தக்கூடியது. மிகவும் அன்பானவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை. இதில் நான்
எனது வாழ்க்கையில் நடந்ததை நான் உங்களுடன் சிறிது பகிர்ந்து கொள்கிறேன். நானும் மகான்களை கண்டதுண்டு. நான் திபெத் பயணம் மேற்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுக்கு சென்றிருந்தேன். அந்த கோவிலில் எனது வழிபாட்டை முடித்து கொண்டு நான் திரும்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாளிகை போல் இருந்த ஒரு வீட்டினை கண்டேன். அதனுள்ளே ஒருவர் ஓடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தார். அவர் அணிந்திருந்த உடை ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஓடினார், வந்தார், போனார், அமர்ந்தார், பாடினார், ஆடினார். இதையெல்லாம் நான் பார்த்து கொண்டே சென்றவன் திடீரென்று அவரை காண வேண்டும் என்ற எண்ணம் எமக்கு தோன்றியது. நான் அந்த வீட்டின் அருகில் சென்றேன். திடீரென்று உள்ளே இருந்து வந்தவர் வெளியே வந்து எம் கையை பிடித்து உள்ளே அழைத்து கொண்டு சென்றார். பார்த்தார், உள்ளே பல 100 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் கணவன், மனைவி, குழந்தை, தாய், தந்தை என்று பல நூற்றுக்கணக்கான பேர் சுற்றிலும் அமர்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி அமர்ந்தவர்கள் அந்த மகானுடைய பார்வை தமது மேல் பட வேண்டும் என்பதற்காக அவருடைய பார்வை இருக்கும் இடமெல்லாம் சென்று அமர்ந்து கொண்டிருந்தவர்கள். ஆனால் அவர் யாரையும் கவனிக்கவே இல்லை. அவரை சுற்றிலும் நிறைய தின்பண்டங்கள் வைத்திருந்தது. காரணம், வந்தவர்களெல்லாம் தான் கொண்டு வந்திருந்த தின்பண்டங்களை அவர் முன்னால் பிரித்து வைத்தார்கள். ஏதோ நான் புண்ணியம் செய்திருந்தால், இறைவனுடைய அருள் எமக்கு இருந்தால் அவர் ஏதோ என்னுடைய ஒன்றை எடுத்து உண்பார் என்று காத்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த மகானுடைய பார்வை தனது மேல் விழ வேண்டும், அவர் எம்மை தொட வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் திடீரென்று வந்தவர் என் கையை பிடித்து உள்ளே அழைத்து சென்றார். நான் அந்த மகானை விட சுற்றி அமர்ந்து இருந்தவர்களை எல்லாம் நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். காரணம், அவர்களுடைய பார்வையிலும் அவர்களுடைய செயலிலும் இவரை மட்டுமே அவர்கள் நினைத்து தன்னை மறந்திருந்தார்கள். இந்த மகான் ஓடினார், பாடினார், ஆடினார். பக்கத்திலே இருந்த தமக்கென்று போட்டிருந்த ஒரு சிம்மாசனத்தில் அருகில் ஒரு ஆசனம் இருந்தது. என்னை கூட்டிச் சென்று அங்கே அமர வைத்தார். அவர் முன்னால் பீடியும் சிகரெட் எல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. எமக்கும் அவர் ஒரு பீடி எடுத்து குடிக்கச் சொல்லி எமக்கு கையில் கொடுத்தார். எமக்கு புகைக்கின்ற பழக்கம் இல்லாததினால் நான் அதை கையில் பெற்றுக்கொண்டேன். என்னை மிகவும் நேசித்து அன்புடன் தனது தோள் மேல் கை போட்டு எம்மிடம் பேசியது எமக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கிறது. நான் என்னை மறந்து போனதற்கு காரணம், எங்கோ இருந்து எங்கோ வந்த நான் ஒரு மிக பெரும் மகான் என்று எல்லாராலும் நேசிக்கப்படும் ஒருவர் எம்மை நேசித்து எம்மை அருகில் அமர்த்தி ஏதோ பழகாலத்து நட்பு மீண்டும் கிடைத்தது போல் அவர் ஆனந்தப்பட்டதை எண்ணினேன். இதையும் நான் வணங்கும் பரம்பொருளான என் அன்னை மகாகாளி நிகழ்த்தினதாகவே நான் எண்ணிக்கொள்கிறேன். எமக்கு ஆனந்தம் ஏற்பட்டது. சிலர் வெறுத்து ஒதுக்குவார்கள், சிலர் நேசிப்பார்கள். இவர் குழந்தையைப் போல் இருந்ததால் என்னை நேசித்தார் என்பதை இதில் நான் அறிந்து கொண்டேன். இதே மாதிரி இன்னும் ஒன்றை நான் கூறி எமது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நான் இமயமலைச் சாரலில் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்த காலம் உண்டு. அது எமக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. தனிமை. யாரும் என்னை நேசிக்காத ஒரு காலமென்றே நான் அங்கே சுற்றித் திரிந்திருக்கிறேன். ஏனெனில் எமது கோலம் அப்படி இருந்திருக்கும். என்னை கண்டு அஞ்சி ஓடியிருக்கிறார்கள், அருகில் வர பயந்திருக்கிறார்கள். காரணம், நான் எப்படி இருந்திருப்பேன் என்று எமக்கே புரியவில்லை. மறக்க முடியாத சிலவற்றில் ஒரு சிலவற்றை இங்கே நான் உரைக்கிறேன். மணி 2 இருக்கும், மதிய வேளை. நான் அந்த கங்கை கரையிலே நடந்து கொண்டிருந்தேன். ஒரு புறம் பசி எடுத்தது, இன்னொரு புறம் அங்கே தோன்றிய அந்த காலநிலையும் கடுமையான வெயிலும் என்னை கொஞ்சம் சிரமப்படுத்தியது. இருப்பினும்
மனம் ஒரு பித்து நிலை எட்டியது போல் இருந்தது. இறைவா, உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். உம்மை காண வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் தன்னை மறந்திருக்கிறேன். நீ எமக்காக வருவாய் என்று நான் இங்கே அமர்ந்திருக்கிறேன் என்று அங்கே அமர்ந்திருந்தேன். இருப்பினும் அது பிறர் என்னை காண்பது போல் இருந்தது. அதனால் அங்கிருக்கும் உயர்ந்த ஒரு பாறை ஒன்றிருந்தது. சரி, நாம் அங்கே சென்றுவிட்டால் யாரும் என்னை காண முடியாது என்று நான் அந்த பாறையின் மேல் ஏறி அதன் உச்சியில் சென்று நான் அப்படியே மேலே இருக்கும் சூரியனை பார்த்து அப்படியே படுத்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் மிக பெரும் சப்தம் என்னை சுற்றி கேட்டது. பார்த்தால் ஒரு 40-50 நாய்கள் எம்மை சுற்றி படுத்து கொண்டிருந்தன. அதன் நடுவில் நான். எமக்கு ஒரு புறம் அது பெரிதாக தோன்றாவிட்டாலும் அந்த நாயினுடைய கூட்டம், அதனுடைய உருவங்கள் அது மிகவும் பலமுள்ளதாகவும் பெரியதாகவும் இருந்தது. காரணம், அது இமயமலைச் சாரலில் வளர்ந்திருப்பதால் அதனுடைய உடல்வாக்கு அப்படி இருந்திருக்கலாம். ஒரு 40 நாய் இருக்கும், என்னை சுற்றி படுத்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு நாய் எழுந்து வந்து என் பாதத்தை நக்கியது. நான் ஒன்று மட்டும் புரிந்து கொண்டேன், இவைகளெல்லாம் என்னை நேசிக்கிறது என்று. பிறகு எழுந்து பார்க்கும் பொழுது நான் படுத்திருந்த உயர்ந்த அந்த பாறையின் கீழ்ப்பகுதியில் ஒரு 20-30 நாய்கள் அந்த பாறையின் கீழ் படுத்திருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாய்கள் இருக்கும். நான் படுத்தவன் எழுந்திருத்தால் இந்த நாயும் ஒவ்வொன்றும் அசைகிறது. எமக்கு மனதில் ஒரு மாதிரியாக இருந்தாலும் இறைவன் என்னை நேசிக்கிறாரோ என்று நான் அந்த ஆனந்தத்திலேயே படுத்திருந்தேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து நான் அங்கிருந்து செல்ல வேண்டிய நேரம் வந்தது. நான் எழுந்திருக்கும் பொழுது அந்த நாய்களெல்லாம் எழுந்திருந்தன. நான் அதை விட்டு அந்த பாறை விட்டு இறங்கும் பொழுது எம்மை சுற்றி ஒரு மிக பெரும் கூட்டமாகவும் நான் நடுவிலும் இருந்து அது இறங்கியது. அந்த இடத்தில் யாரையும் அது அனுமதிக்கவில்லை. அங்கே இருப்பவர்களையெல்லாம் சத்தமிட்டு நாய் உழைத்து அங்கே இருப்பவர்களையெல்லாம் அது துரத்தியது. நான் மட்டுமே அந்த கங்கைக்கரையிலே நடந்து கொண்டிருக்கிறேன். என்னை சுற்றி 40-50 நாய்கள். எமக்கு ஒரு புறம் மொழியும் தெரியாது. யாராவது வந்து இந்த நாய்க்கு சொந்தக்காரன் நான் தான் என்று எம்மிடம் வருத்தப்பட்டால் எமக்கு பதில் கூட உரைக்க முடியாதே என்று நான் ஒரு மனோநிலையில் அதன் நடுவே நடந்து வந்து கொண்டிருந்தேன். நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் எல்லாம் அங்கே அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே என்னையும் அந்த நாய்க்கூட்டத்தின் நடுவில் நான் இருப்பதையும் நிறைய புகைப்படங்கள் எடுத்தார்கள். நான் எமது தலையை குனிந்து கொண்டேன். காரணம், எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் நான் ஏதாவது ஒரு காரணத்திற்காக இதை பிறர் அறிந்தால் அது எமக்கு சிரமம் ஏற்படுமே என்றுதான். இப்படியாக இருக்கின்ற சூழ்நிலையில் அதற்கு அடுத்த நாள் நான் ஒரு அகோரியை சந்தித்தேன். அவர் பார்ப்பதற்கு மிகவும் கடுமையானவராக தோன்றினார். ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தார். அங்கே யாரும் செல்லவில்லை. அவர் அருகே செல்ல எல்லாரும் அஞ்சுகிறார்கள். வருபவர் ஒரு 20-30 அடிக்கு தூரத்தில் நின்று அவர் 2 கையும் கூப்பி தரையை தொட்டு வணங்கி செல்கிறார். ஆனால் அந்த மகான் யாரையும் பார்க்கவில்லை. கையை மட்டும் அசைத்து போ போ என்று ஆசீர்வதித்து அனுப்புகிறார். நான் இவரை தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருந்தேன். அவரிடம் வருபவர்களெல்லாம் மிக உயர்ந்த ஆசிரமத்தின் தலைவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவர் பார்ப்பதற்கு ஒரு சாதாரண பக்கிரியைப் போல் அமர்ந்து கொண்டிருந்தார். அங்கே வரும் அந்த உயர்ந்த நிலை பெற்ற மிக பெரும் ஆசிரமத்தின் தலைவர்களெல்லாம் இவரிடம் வந்து ஆசி பெறும் பொழுதும் கூட அவ்வளவு ஒரு பக்தியும் மரியாதையுடனும் தலைகுனிந்து அவரிடம் ஆசி பெற்றனர். ஆனால் அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்களை கூட பார்க்காமல் இடது கையால் ஆசீர்வாதம் செய்து அனுப்பினார். எமக்கு ஆச்சரியமாக தோன்றியது. இப்படியும் இறைவன் தன்னுடைய விளையாட்டை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரே என்று அவரை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென்று என்னை பார்த்தவர் என் அருகில் கூப்பிட்டார். நானும் சென்றேன். அவருடைய மொழியிலே ஏதோ பேசி என்னை அமரச் சொன்னார்.
நானும் அமர்ந்தேன். எமக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரிடம் யாரும் நெருங்குகின்ற அளவுக்கு தைரியம் படைத்தவர்களாக இல்லாத பொழுது என்னை அவர் நேசித்து அருகிலே உட்காரச் சொன்னார். அவர் நேசிப்பதை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். என்னை பற்றி விசாரித்தார். என்னை பற்றி கேட்டார். உன்னை பற்றி நான் அறிவேன் என்று கூறினார். கூறி இறுதியில் உன்னை நான் மிகவும் நேசிக்கிறேன், நீ என்னுடன் வந்துவிடலாமே என்றார். நான் அதற்கு உடன்படவில்லை. காரணம், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதாகவே நான் எண்ணுகிறேன். நான் கடமை சிலவற்றை ஏற்றுக்கொண்டிருப்பதால் அது எமக்கு பெரும் ஆனந்தத்தை கொடுக்கவில்லை. நான் அவரை குருவாக ஏற்கவும் என் மனம் விரும்பவில்லை. காரணம், நான் மகாகாளியை குருவாகவும் தாயாகவும் பெற்றிருப்பதால் நான் அதைவிட உயர்ந்த ஒன்றை பெற்றவன். அதிலிருந்து விலக எனது மனமும் இல்லை. அது எமக்கு பரிபூரணமான பெரும் ஆனந்தத்தையும், ஏன் எமக்கு அதில் கிடைக்கக்கூடிய இறுதி நிலையுமே அது வழங்கியிருப்பதாகவே நான் எண்ணி எம்மை ஆனந்தப்படுத்தி கொண்டேன். அவரை நான் தொடர்ந்து சந்திக்க வேண்டியதும் இருந்தது. அந்த காலம் இன்னும் மறக்க முடியாதது. இறைவன் எண்ணற்ற செயல்களை முன் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே ஒரு சித்தர்கள், மகான்கள், அவர்களுடைய பார்வையும் அவர்களுடைய ஸ்பரிசமும் எதிர்பாராத விதமாக தம்மேல் பட்டாலும் அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதமாகவே இருக்கும். ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஒருவர் கிடைத்தால் அதை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். காரணம், நம்முடைய கர்மா மிக கொடுமையானதாகவே இருந்தாலும் அவர்கள் நம்மை தேடி வந்து நம்மை ஆட்கொள்வார்கள். நமக்கு பரிபூர்ணமான ஞானத்தையும் கர்மாவின் துன்பத்தையும் களைந்தெடுக்கக்கூடிய தன்மை பெற்றவர்களாகவே அவர் இருப்பார். அவர்களை நாம் தேடி போக வேண்டியதில்லை. அவருடைய நாம் உண்மையான பக்தி அவர்களை நம்மை நோக்கி ஈர்க்கும். காரணம், அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, எல்லாம் அறிந்தவர்கள். அவர்கள் எப்பொழுது நம்மை நேசிப்பார்கள், எப்பொழுது விலகிச் செல்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அவர் உங்களை நேசித்து உங்களிடம் வந்தால் அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட வேண்டாம். அப்படி ஒரு நிலை வரும்பொழுது நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியம். ஏன் தெரியுமா? பழங்காலத்திலே உயர்ந்த அரசர்கள், நான் முன்பு கூறியது போல், மகான்களையும் ஞானிகளையும் தமது அருகிலேயே வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவர்கள் பேசாவிட்டாலும் அவருடைய பார்வை இவர்கள் மேல் விழுகும். அதுவே போதுமானதாகவும் அந்த குடும்பம் மிக பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய நிலை அவர்கள் அருள்வார்கள் என்றுதான் அவர்கள் அதை செய்தார்கள். ஆம், அவர்கள் இருக்கும் வரை அது நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்தது. அவர் மறைந்த பிறகு அவர்கள் குடும்பம் அந்த கர்மாவால் அழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்னும் எண்ணற்ற மகான்களும் ஞானிகளும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்க்கவோ அவருடன் பழகவோ வாய்ப்பு கிடைத்தால் அதை மறக்காமல் பற்றி கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுடன் பழகும் பொழுது அவர்கள் நடக்கின்ற விதமும் அவர் பேச்சும் உங்களை ஆட்கொள்ளும். ஏன், உங்களுக்கு துக்க நிலை கூட வந்து உம்மை அது பெரும் ஆனந்தத்தை கொடுக்கும். அவர்களுடன் பழகும் காலத்தில் அவர்களுடைய பேச்சும் நிலைமையும் அவர்களுடைய செயலும் உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடியதொன்றாகவே இருக்கும். அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் உங்களை துன்பத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிக பெரும் ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்பதுதான் உண்மை. எனவே இறையருளால் உயர்ந்த குருவாகவும் உங்களை வழிநடத்தக்கூடிய இறைவனாகவும் ஒரு சித்த ஞானியும் எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு நட்பை ஏற்படுத்தி கொடுக்க இறைவனை வேண்டி எமது உரையை முடிக்கிறேன்.